அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன். என் சபை என்கிற என் அருமையான குடும்பமே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைனில் பார்க்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளையும் குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் நம்மளுடைய எல்லைகளை ஒரு அடுத்த விரிவாக்கத்திற்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறார். அதனால தான் தாவீது சொன்னார், அவர் என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உங்களை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிற தேவன். இன்றைக்கு எல்லைகளை விரிவாக்குகிற தேவன் அந்த எல்லைகளை விரிவுபடுத்துகிற காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை அவர் விரிவாக்கி ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுடைய எல்லைகளை, அந்த பவுண்டரிஸ் அப்படின்னுவாங்க, அதுக்கு பேர் பார்டர்ஸ் அப்படின்னுவாங்க, அவைகளை விரிவுபடுத்த போகிறார். தேவன் உங்கள் எல்லைகளிலே சமாதானத்தினால் நிரப்ப போகிறார். தேவன் உங்கள் எல்லைகளிலே திருப்தியாய் நடத்த போகிறார். இந்த விரிவுபடுத்துகிற காரியம், இந்த சமாதானத்தினால் நிரப்பப்படுகிற காரியம், இந்த திருப்தியாய் நடத்தப்பட போகிற காரியம், இம்மூன்று ஆசீர்வாதங்களும் எதை குறிக்கிறது என்றால், கர்த்தர் உங்கள் எல்லைகளை அவர் விரிவாக்க போகிறார். அது குடும்பத்திலே, சந்ததியிலே, வேலையிலே, தொழிலே, சரீர சுகத்திலே, எல்லாவற்றிலும் ஒரு விரிவாக்கம், ஒரு விஸ்தாரத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிட அவர் விரும்புகிறார். அவர் உங்களை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கப்படுகிற படப்போகிற ஒரு தேவனாய் அவர் வருகிற நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட போகிறார். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? என்னை பெருகவே பெருக பண்ணுவார். நான் குறுகி போகிறது அல்ல, என் எல்லைகளை விஸ்தாரப்படுத்த போகிறார். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அவர் பெருகவே பெருக பண்ண போகிறார். அவர் என் எல்லைகளை விஸ்தாரப்படுத்த போகிறார். அவர் என் எல்லைகளை விரிவுபடுத்த போகிறார். ஹல்லேலூயா! என் அடுத்த கட்ட உயர்வுக்கு தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். என்னை அவர் விஸ்தாரப்படுத்தி ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் திரும்பி, உங்கள் எல்லைகள் விரிவடைய போகிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உங்கள் எல்லைகளிலே ஒரு பெருக்கம், ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசம், ஒரு மகிமை கர்த்தர் வருகிற நாட்களில் உங்களுக்கு கட்டளையிடப்பட போகிறார். பாருங்க, உங்கள் வீட்டின் எல்லைகளிலே கர்த்தர் ஒரு பெருக்கத்தை தர விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திலே, சந்ததியிலே கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் கையின் பிரயாசத்திலே ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளையிட விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் சமாதானத்திலும் நிறைவான ஆசீர்வாதத்திலும் தேவன் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் என்னை திருப்தியாக்குகிற தேவன் என்று எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? கையை உயர்த்தி இருக்கிற உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், உங்க சந்ததியில பெருக்கம், உங்கள் கையின் பிரயாசத்தில் பெருக்கம், உங்கள் குடும்பத்தில் பெருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தில் பெருக்கும், சரீர பலன்ல நல்ல சுகத்தின் பெருக்கம், இப்படி நிறைவானதை கட்டளையிட்டு உங்கள் எல்லைகளை அவர் விஸ்தாரப்படுத்த போகிறார். உங்கள் எல்லைகளை அவர் விரிவாக்க போகிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி, கையின் பிரயாசமோ, ஆசீர்வாதமோ, உங்களுடைய சுகமோ, எந்த காரியமாக இருந்தாலும் சரி,
கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை தம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். நான் உன் எல்லைகளை நான் அந்த காரியத்தை விஸ்தாரப்படுத்த போகிறேன் என்பதை தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். நம்ம என்ன பண்ணணும்னா, விசுவாசித்தா மட்டும் போதும். ஆமென். நம்ம மாம்ச ஆசீர்வாதம் பெறுவதற்கு வேணா வேர்வை சிந்தலாம், உழைக்கலாம், ராப்பகலா ஓடலாம், திரியலாம். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேர்வை அல்ல, கண்ணீர் தேவ சமூகத்தில் வடித்தால் மாத்திரம் போதும். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் எல்லைகள் விரிவடைய போகிறது. உங்களுடைய பார்டர்ஸ், அந்த பவுண்டரிஸ் அது எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. கர்த்தர் பாருங்க, ஒரு நல்ல பெருக்கத்தை எல்லாவற்றிலும் வருகிற நாட்களில் உங்களுக்கு கட்டளையிட்டு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த எல்லைகளிலே பெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு பெருக்கமும் நீங்கள் இப்போ பார்க்க மாட்டீங்க. ஆனால் வனாந்தர நிலையில் இருக்கிற இந்த நிலைமையிலே ஒருத்தருடைய வார்த்தையை மட்டும் விசுவாசிங்க. அவர் கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னது யார் தெரியுமா? கர்த்தர். அவர் சொன்னார்னா, கூட நடந்தார்னா அந்த எல்லைகள் விரிவடையும். அன்பானவர்களே, நீங்கள் பரம்புவீர்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம், நான் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொன்னதை சொல்கிறேன், இனி கொஞ்சம் அப்பத்தை நான் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் திரும்பி, இனி கொஞ்சம் அப்பத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, இனி கொஞ்சம் திராட்சை ரசத்தை காண மாட்டீங்க. இனி கொஞ்சம் மந்தைய பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் சமாதானம் அப்படியெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் அல்ல, கர்த்தர் நிறைவை என் எல்லைகளுக்குள்ளாய், உங்கள் எல்லைகளுக்குள்ளாய் ஒரு நிறைவு வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தேவன் பெரிய காரியத்தை யார் வாழ்க்கையில் செய்வார் தெரியுமா? சாதாரணமான சிறியவன் வாழ்க்கையில் செய்வார். யார் ஒப்புக்கொள்றீங்க? நான் சிறியவன், என் குடும்பம் சிறியது, என் சந்ததி சிறியது, என் குடும்பம் ஒதுக்கப்பட்ட குடும்பம். ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கொஞ்சமாக இருக்கிற உங்களை கர்த்தர் உங்கள் எல்லைகளில் ஒரு பெருக்கத்தை கொடுக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறபடியினால் சாட்சி நான் சொல்ல போறேன்றவங்க தலைக்கு மேல பலமாய் ஆமென். அவர் என் எல்லையை விஸ்தாரப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி இந்த வார்த்தையை பரலோகத்துக்கு நேராக அறிக்கை செய்யலாமா? என் தேவன் என் எல்லைகளை விஸ்தாரப்படுத்த போகிறார். அவர் விரிவாக்க போகிறார். என் எல்லையை பெருக்க போகிறார். அதுக்கு நான் சற்று அளவும் தகுதியே கிடையாது. கிருபை மட்டும் இதை செய்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவோ உங்களை கைவிடவே மாட்டாருங்க. உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்க, பொதுவாக இந்த முயல் வளர்க்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, இந்த முயல் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, பிரீடர்ஸ், அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அந்த முயல் வளர்க்கறதுனால. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே இந்த முயல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துலையே அது ஒரு சின்ன ஒரு கூண்டுக்குள்ளேயே அதை அழகாக போட்டு வைத்திடலாம். அது கத்தாது, அது குலைக்காது. அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல போட்டு அதுக்கு தேவையான புல், அதுக்கு தேவையான கேரட்டு, அதுக்கு தேவையான காரியத்தை வச்சுட்டு நம்ம வந்துடலாம். அந்த ப்ரீடர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு முயல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே 7லிருந்து 8 குட்டிகள் அது போடும். சில முயல்கள்லாம் பார்த்திங்கன்னா 1லிருந்து 14 குட்டிகள் வரைக்கும் போடும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஒரு வருஷத்தில் இது எத்தனை தடவை இது குட்டி போடுமா தெரியுமா? பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, 10 முறை கூட இது குட்டி போடுமா. ஏன்னா இது 31 டேஸ். இந்த இடத்துல 31 டேஸ் அது மேட் ஆகி பார்த்தீங்கன்னா அது குட்டி போடுது அப்படின்னா சடனாக திரும்பவும் அது இணை சேர்ந்து அது குட்டி போடுமா மாதம் மாதம். அப்போ சொல்கிறாங்க 10
முறை கூட 10 times கூட ஒரு வருஷத்தில் அவை குட்டி போடுமாம் என கண்பானவர்களே. அப்போ அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா வைத்திருக்கிற அந்த சேம் கேஜில் அவங்க வைப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 முறை ஒரு வருஷத்துக்கு குட்டி போடுது அப்படின்னா ஒரு 8 குட்டி போடுதுன்னா வைங்களேன், அவங்க அந்த ஓனர் ஒரே கூண்டுக்குள்ளே அதை வைப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கேஜை கொஞ்சம் விஸ்தாரமாக்குவாங்க, அதை விரிவுபடுத்துவாங்க, அதை குட்டிகளுக்கு தேவையான இடத்துக்காக ஒதுக்கி வைப்பாங்க. அன்பானவர்களே, கர்த்தர் அதைத்தான் என்னோடு கூட பேசினார். இப்படி உங்களுடைய எல்லைகளிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லைகளிலும் கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிட விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் எல்லைகளில் கர்த்தர் கொடுக்க போகிற ஒரு பெருக்கம் நான் நினைச்சதை விட அதிகமாக இருக்கும். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கொடுக்க போகிற செல்வம் வைக்க முடியாதவளுக்கு நிரம்பி இருக்குங்க. கர்த்தர் கொடுக்க போகிற ப்ராப்பர்ட்டி அது ஃபைலை வைக்க முடியாத அளவுக்கு பெருசாக இருக்குங்க. கர்த்தர் கொடுக்கிற சந்ததியில் பெருக்கம் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷப்படும்படியான எல்லைகளில் பெருக்கத்தை கொடுப்பார். சில சம்பளத்தெல்லாம் பாருங்கள், அது அப்படியே கர்த்தர் வாங்குகிறத விட டபுளாக கர்த்தர் எல்லைகளில் பெருக்கத்தை கட்டளையிட போகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் எல்லைகளிலே சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் உங்களை திருப்தியோடு நடத்த போகிறார். கர்த்தர் சொல்லும் போது சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் நான் விசுவாசிச்சிட்டேன், நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் பக்கத்தில் திரும்பி கர்த்தர் சொல்றாருன்னா செய்வார்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே பலமாய் கையை தட்டி உன் எல்லைகளிலே ஒரு விரிவாக்கம் நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, பொதுவாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் பயபக்தியாக சொல்கிறேன். கர்த்தர் தரிசனம் கொடுக்காமல் நான் செய்திக்குள்ளாக நான் கடந்து போனதே கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பெற்றுக்கொண்ட பின்பதாகத்தான் செய்தியின் வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். நான் விசுவாசித்து சொல்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். எது நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் வார்த்தையை மட்டும் விசுவாசி, கிரியை செய்யும். நாம் வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். பாருங்க, யாபேஸ் என்கிற ஒரு தேவ மனிதன், வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. யாபேஸ் என்கிற ஒரு தேவ மனிதர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றார், வேண்டுதல் செய்கிறார். அந்த வேண்டுதல்ல அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என் கூட இருந்து தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ளும் ஜெபிக்கிறார். இவர் ஏன் ஜெபிக்கிறார் தெரியுமா? என் எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு பின்னாடி 1000 வழி நிறைந்த யாபேசனுடைய கண்ணீர் இந்த வார்த்தையில் நிற்கிறது. அன்பானவர்களே, எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னு சொல்ற அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாத ஒரு தேவ மனுஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம்னா எப்படி இருக்கும்னே தெரியாத ஒரு தேவ மனுஷன். காரணம், அவர் வாழ்க்கையில நன்மை நடந்ததில்லை, அவர் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது அல்ல. அவர் போகிற பாருங்க, மற்றவங்க நினைத்தாங்க ஒரு சீல், ஸ்டாம்ப் சீலை யாபேஸ் மேல வச்சு வைக்கப்பட்டிருக்கிறத போல ஒரு சூழ்நிலைக்குள் யாபேஸ் இருந்தார். ஏன்னா மற்றவங்க நினைச்சாங்க
இந்த யாபேஸ் வந்தாலே, கையை வச்சாலே, பேசினாலே, ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு போனாலே, கூட்டிட்டு வந்தாலே அது விளங்காது. இருக்கிறதும் மூடப்பட்டுரும், இருக்கிறதும் உன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப் சீல மாதிரி யாபேஸ குறித்த ஒரு எண்ணம் எல்லாருடைய இருதயத்திலும் இருந்தது. அன்பானவர்களே, ஏன் அவங்க தாயே சொல்றாங்க, நான் துக்கத்தோடு உன்னை பெற்றேன்னு சொல்லி யாபேஸ்னு பெயர் வைக்கிறாங்க. அப்போ இவர் ஜெபிக்கிறார், கர்த்தாவே என் எல்லையை நீர் பெரிதாக்கும், என் எல்லையை நீர் விஸ்தாரப்படுத்தும். அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அன்பானவர்களே பாருங்க, கர்த்தர் மக்களால் ஒதுக்கப்படுகிற ஒருத்தனுடைய சத்தத்தை உடனே கேட்பார். ஏன்னா அவன் தனிமையாயிடுறான் பாருங்க. அந்த மாம்ச தனிமை தான் கர்த்தர் நம்மளோடு கூட உடனே வந்து பேசுவதற்குரிய, நுழைவதற்குரிய வாசல். அப்போ இந்த மாம்ச வாழ்க்கையில் தனிமையாக இருக்கிறது நல்லது. அந்த தனிமையை நீக்க கர்த்தர் நம்மளோடு வந்து பேசுகிற தேவன். பாருங்க, இந்த இடத்துல யாபேஸ் ஜெபம் பண்றார், என் எல்லையை பெரிதாக்கும். பாருங்க, நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த ஜபத்தை அப்படியே கேட்ட, பெண்டிங்லேயே வைக்கல. சில ஜபங்கள்லாம் பாருங்க, கர்த்தர் பெண்டிங்கில் வைக்காமல் உடனே அப்ரூவல் பண்ணுவார். ஆனால் யாபேஸுக்கு இந்த ஜபம் பல மாதங்களாய், நாட்களாய் பெண்டிங்லேயே இருக்குது. ஆனால் அவர் உருக்கமாய் ஜெபிக்கிறார். கர்த்தர் அதை அப்படியே ஆசீர்வதித்து, நடந்தது என்ன தெரியுமா? யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்ற ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். கனம் பெற்ற ஒரு மனுஷனாய் தேவன் மாற்றினார். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுறீங்களா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தர மாட்டேங்கிறாங்களா? நீ இருந்தாலும் காரியம் விளங்காதுன்னு சொல்லி வேதனைப்படும்படியான வார்த்தைகள் உங்களுக்கு காதுபட பேசுகிறாங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் உன்னை கனம் பெற்றவனாய், கனம் பெற்றவளாய் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்பதை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி இருக்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், யாபேசை ஆசீர்வதித்த அதே கர்த்தர் உங்களை கனம் பெற்றவர்களாக, உங்களை கனம் பெற்றவளாக கர்த்தர் மாற்றுவார். உன் எல்லைகள் விஸ்தாரமடைய போகிறது, உன் எல்லைகள் விரிவடைய போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் நிலைமை மாறும். விசுவாசிக்கிறீங்களா? எஸ், நான் பரலோகத்தில் வர வார்த்தையை பார்த்து விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? நான் இங்கு சொல்லப்படுற வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, அவள் சொல்லுகிறது கேட்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, அவன் பேசுறதை கேட்டு நான் விசுவாசிக்கிறதல்ல. என் விசுவாசிக்கிற வார்த்தை பரலோகத்திலிருந்து வர மாத்திரமே நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் திருப்தி அடையும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். நான் இன்னொன்று சொல்றேன், நீங்க காணாத பெருக்கம், காணாத விரிவாக்கம், அவைகளை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் என்பதை உங்க வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எல்லைகளை அவர் விரிவுபடுத்துகிற தேவன், எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவன். அந்த எல்லைகளில் சமாதானத்தையும் கொடுத்து, திருப்தியையும் கொடுத்து, உங்களை சுகமாய் வாழ வைக்கிற ஒரு தேவன். கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லையை நான் விரிவுபடுத்த போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, யாக்கோபு ஐயா சொன்னார், தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. அந்த தேவ மனுஷன் சொல்றார் பாருங்க, சிலர்லாம் நன்மையை பெற்று மறந்துட்டு போயிடுவான். நம்மளாம் அதை பற்றி கவலையப்படக்கூடாது. ஆனால் தேவ மனிதர்கள் பெற்ற நன்மையை அந்த உயர்வான இடத்துல வந்து கூட அதை நினைத்து பார்க்குறாங்க பாருங்க. அதுதான் கர்த்தருக்கு தேவை. அவர் சொல்றாரு,
தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. அவர் சொல்றாரு. நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாக்கோபையா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபையா வேர்வை சிந்தினார். யாக்கோபையா நைட்டு ராப்பகல் தூங்காம உழைத்தார். யாக்கோபு ஐயா மந்தையை காத்து கொண்டார், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார், எல்லாத்தையும் பண்றார். அப்படி அவர் வேர்வை சிந்தின அந்த பலனை அவர் சொல்றாரு, நான் இதை பண்ணுவதற்கு நான் பாத்திரன் அல்லன்னு அந்த கணத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறார் பாருங்க. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அன்பானவர்களே. அவர் சொல்றாரு, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். ஆனா இப்போ ஒரு ஜாதிக்கு தகப்பனா, ஒரு கூட்டத்திற்கு தலைவனாய், என்னை எஜமானனாய் 2 பரிவாரங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். என்ன நடந்தது? எப்படி இந்த பெருக்கம் உண்டானது? எப்படி இந்த மந்தைக்கு தகப்பனா அவர் மாறுறாரு? கோலும் கையுமா தானே கடந்து போனாரு. என்ன நடந்தது தெரியுமா? ஒன்றுமே இல்லாமல் இருந்த யாக்கோபின் வாழ்க்கையில கர்த்தர் எல்லைகளை ஆசீர்வதித்து எல்லைகளை பெருக்கி அந்த எல்லைகளிலே சமாதானத்தை கட்டளையிட்டார். அதனால் ஒரு திருப்தி வந்தது. எனக்கு அன்பானவர்களே, தனியாயிருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு தகப்பனாய், ஒரு கூட்டத்திற்கு தலைவனாய், ஒரு சிறந்த ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒன்றும் இல்லாமல் கடந்து போன இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறாரே. அதை ஒரு வரியில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அதற்கு பின்பதாய் 20 வருஷத்தினுடைய வேர்வை சிந்துதல் உழைப்பு உண்மை இருக்கிறத கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க. அதனால கர்த்தர் அவருடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அப்படி ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள், பெரிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்மா. அவர் உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் எல்லைகளை பெருக்குவார். அவர் உங்கள் எல்லைகளிலே உங்களுக்கு திருப்தியான சமாதானம் உள்ளவைகளாக்கிற ஆசீர்வாதத்தை தருவார். அவர் எல்லைகளை யாக்கோபுக்கு ஆசீர்வதித்ததினால் 2 பரிவாரங்களையும் சம்பாதித்தார். எனக்கு அன்பானவர்களே, காரணம் என்ன? அவர் எல்லைகளை விரிவாக்கி விஸ்தாரப்படுத்தி பெருக்கி திருப்தியை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஆபிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கையில ஒரு காரியம். ஆதியாகமம் 13:14 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அவர் என்ன சொல்றார் தெரியுமா? வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நீ நோக்கி பார் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க அன்பானவர்களே, நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பதாய் சில காரியத்தை நோக்கி பார்க்க வேண்டும். நான் சொல்ற நோக்கி பார்க்கிறது மனுஷன் கையல்ல, கர்த்தருடைய வசனத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, கர்த்தர் ஆபிராமை நோக்கி சொன்னார், நீ வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கி பார். ஆபிராம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும், எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்ப்பா. ஒருத்தம் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும்பான்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா இதை சொல்லுகிற நேரம் ஆபிராம் வாழ்க்கையில ஒரு நன்மையும் வரல,
ஒரு பெருக்கமும் இல்லை, ஒரு குழந்தையே இல்லை. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல, நான் நீ பார்க்கிற இந்த திசைகளில் இருக்கிற இந்த பூமி, இந்த இடம் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்ற வாக்கை கர்த்தர் தரார். பாருங்க, இதை சொல்லும் பொழுது ஒரே ஒரு ஒத்த மகன் கூட இல்லை ஆபிராமுக்கு. ஆனா தேவன் எல்லைகளை விரிவுபடுத்த போகிற, ஆசீர்வதிக்க போகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாய் ஆபிராமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவர் சொன்னாரு, ஆபிராம், நீ எழுந்து தேசத்தினுடைய நீளம், தேசத்தினுடைய அகலம் எம்மட்டுமோ நீ அம்மட்டும் நடந்து திரி. நீ நடந்து திரிகிற அத்தனையும் நான் உனக்கு தருவேன் என்பதை கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமென். நான் சொல்றேங்க, கர்த்தர் அவர் என்ன வாக்கு தந்தாரோ அந்த ஆசீர்வாதம் உண்மையாகவே ஆபிராம் வாழ்க்கையில இல்லதான், தனிமையா தான் நடக்கிறார். தனி ஒருத்தனுக்கு நான் ஏன் இப்படிலாம் நடக்கணும், இதெல்லாம் ஏன் நீங்க தரீங்கன்னு பல குழப்பங்கள் அவருக்கு காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் விசுவாசிக்கிறத கர்த்தர் நீதியா என்றார். பார்த்தீங்களா, இதுதான் வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்குரிய அடையாளம். விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள பார்த்து கர்த்தர் நீதியா எண்ணினார்னா அது கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். நீங்க வார்த்தை வரும்போது உள்ள எப்படிலாம் சொன்னீங்கன்னா டாட்டா பாய் பாய் அப்படின்னுட்டு அந்த ஆசீர்வாதம் கடந்து போயிடும். எனக்கு அன்பானவர்களே, ஆபிராம் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்தினார். நோக்கி பார் அப்படின்னா நீ நோக்கி பார் வாக்கு தத்தத்தை, வசனத்தை. அப்போ பார்க்கும்போது வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது ஆபிராம் வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டானது, ஒரு விரிவாக்கம் உண்டானது, ஒரு சமாதானம் உண்டானது, திருப்தி உண்டானது. அவர் உன் எல்லைகளை இப்படியாய் சமாதானம் உள்ளவைகளாக்கி ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நிச்சயமாய் கர்த்தர் என் எல்லைகளை விரிவாக்குவதற்காகவே இன்னைக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. யோபு ஐயா கிட்ட இருந்த சொத்து போச்சு, சுதந்திரம் போச்சு, பலன் போச்சு, எல்லாம் போயிருச்சு. ஆனால் தேவன் பாருங்க, திரும்ப அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு படிக்கட்டாக என்ன பண்ணார் தெரியுமா? திரும்ப எல்லைகளை விரிவாக்குவதற்காக மந்தைகளை கொடுத்தார், சரீரத்தில் பலனை தந்தார். இழந்து போன வேலைக்காரர்களுக்கு பதிலாக திரும்ப தேவன் தருகிறார். அவர் எத்தனை இழந்தாரோ 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டதற்குரிய காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவர் எல்லைகளை விரிவாக்க நினைத்தார். அவ்வளவுதான். அவர் நினைச்சிட்டா அது நடந்துரும். எனக்கு அன்பானவர்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது யோபு ஐயாவுடைய இந்த நிலைமை மாறும் அப்படின்ட்டு யாராவது, அவர் வீட்டுக்கு சாவுக்கு வந்த யாராவது நினைச்சிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு ஆள், திரும்ப உங்களுக்கு பிள்ளை வரும்பா, 10 பிள்ளை, திரும்பவும் சொத்து வரும்பா, திரும்ப உன்னுடைய சுதந்திரம் வரும்பா, யாராவது ஒரு ஆள் நினைச்சிருப்பாங்களா? ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர் எல்லைகளை ஆசீர்வதித்து பெருக்கி திருப்தியான முடிவை அவருக்கு தந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் உங்கள் எல்லைகளை தேவன் அவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லைகளை நான் விஸ்தாரப்படுத்துகிற தேவன், உன் எல்லைகளை நான் விரிவுபடுத்துகிற தேவன், உன்னை நான் திருப்தியோடு நடத்த விரும்புகிறேன், உன் வாழ்க்கையில சமாதான காரியத்தை பெருக்க விரும்புகிறேன், நீ கண்டிராத ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, இது எல்லாம் வரணும் என்றால் பரிசுத்தவான்கள் செய்த ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, என்ன தெரியுமா?
கர்த்தர் உன் எல்லைகளை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் உன் எல்லையை விரிவாக்கணும்னா, கர்த்தர் உன் மந்தையை பெருக்கணும்னா, கர்த்தர் உன் வாழ்க்கையில் திருப்தியான சமாதானத்தை உண்டு பண்ணணும்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அன்பானவர்களே, பக்கத்தில் திரும்பி அவருக்கு கீழ்ப்படிஞ்சினா இந்த ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது, அது உத்தமம். பலியை காட்டிலும் செவி கொடுக்கிறது ரொம்ப உத்தமம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் வருகிற நாட்களில் உங்களை சிலர் சாட்சியாய் நிறுத்தும் போது உங்களுக்கு தெரியும், அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் போய் விழுந்துடாது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியா நடந்து ஜெபிக்கிறவங்க நிச்சயமாக கர்த்தர் சாத்தியம் பண்ணியிருப்பார். அதைத்தானே நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கு என்ன 4 காலாக இருந்தது, 10 தலையாக இருந்தது, நமக்கு இருக்கிற அதே உறுப்புகள் தானே அவங்களுக்கு இருந்தது. கர்த்தர் செய்தார், கர்த்தர் அதை செய்தார். சரியான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சரி பண்ணிக்கிட்டோம்னா அது கரெக்டாக நடக்கும். பாருங்க, எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டர் தான் போய் பார்க்கணும். அதில் போய் நீங்கள் ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மருந்து உனக்கு சரியாகுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ எலும்பு முறிவு டாக்டர்னா அது எலும்பு முறிவு டாக்டர் தான் போய் பார்க்கணும். அந்த மாதிரி எதை பண்ணால் சரியாகுமோ அதை பண்ணாதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, உங்கள் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க அவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம். பக்கத்தில் திரும்பி, உன் பலியை விட உன் கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலியை விட செவி கொடுத்தல் உத்தமம். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுடைய எல்லையை ஆசீர்வதிக்க காரணம், எல்லைகளை விரிவாக்க காரணம், எல்லைகளிலே ஒரு திருப்தியை உண்டு பண்ண ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். யாக்கோபையாவுடைய வாழ்க்கையில எல்லையை ஆசீர்வதித்த காரணம், பெருக்கின காரணம், திருப்தியான நன்மை அவர் வாழ்க்கையில உண்டானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபு ஐயா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம்தான் நமக்கு சிறந்த நன்மையை கொண்டு வரும். அப்பதான் நம்ம எல்லைகளிலே ஒரு பெருக்கம் அது கர்த்தர் கட்டளையிட முடியும். நோவா ஐயாவுடைய வாழ்க்கையில பாருங்க, தேவன் சொல்லுகிறார், இப்படி ஒரு பேழையை கட்டுனா இது வரைக்கும் அவருக்கு பேழை எப்படி இருந்ததுன்னு தெரியாது. எப்போ மழை வரும்னா அப்போ மழை அது வரைக்கும் வந்ததே கிடையாது. வராத மழையை வரும்னார்னா இவருக்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்து பேழையை போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மக்களுக்கு எல்லாருக்கும் தான் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இவர் மட்டும் எப்படி செவி கொடுக்கிறார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதற்கு கீழ்ப்படிந்ததனால் மாத்திரம்தான் பூமியில் அவருடைய சந்ததி மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது, அவர் சந்ததி மாத்திரம் பெருகினது, அவர் சந்ததிகளுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை திருப்தியாய் காணப்பட்டது. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படுகிற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை, விஸ்தாரத்தை, விரிவாக்கத்தை உண்டு பண்ணும். சொல்கிறேங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கீழ்ப்படிதனால் மாத்திரம்தான் உன்னுடைய கையின் பிரயாசத்தில் பெருக்கம் வரும், இல்லைன்னா அந்த பெருக்கம் வராது. கீழ்ப்படுகிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த உயர்வு வரும், அந்த பெருக்கம் என்கிற உயர்வு வரும், இல்லைன்னா வராது. கீழ்ப்படுகிறதுனால தான் உங்களை கர்த்தர் அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்கு அவர் டெவலப் பண்ணி அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம் கண்ணா. கீழ்ப்படிதல் இல்லைன்னா இந்த எல்லைகள் விரிவாக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அன்னைக்கு சபையில் சொன்னாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாத்திரம்தான் இருக்க முடியுமே தவிர அதை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள வேணுமென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது உண்மையும் உத்தமமாய் அது நன்மையை கொண்டு வரும். பாருங்க, இன்னைக்கு கர்த்தர், நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் தேவன் என்ன ஆசீர்வதிக்கலை? அவர் ஆசீர்வதிக்கலை, அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
ஏன் கர்த்தர் இதை செய்யாமல் அவர் நிற்கிறார்? ஏன் தெரியுமா? உங்கள் வீட்டில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தரால் கொண்டு வர முடியலை. காரணம் என்ன தெரியுமா? உன்னிடம் அந்த கீழ்ப்படிதல் சுத்தமாக கிடையாது. தேவன் ஒன்று நினைச்சார்னா அதை சட்டுன்னு செய்து முடிக்கிறவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமி இப்படியா இருக்குதுன்னு கர்த்தர் பார்த்து உடனே என்ன பண்ணார்? வேலை செய்தார். அவருக்கு இது நம்மள மாதிரி சோம்பேறியா இருக்க கர்த்தருக்கு பிடிக்காது. 6 நாள் என்ன பண்ணார்? பூமி வெறுமையா இருக்குதுன்னு அவனே போய் உழைத்து சிருஷ்டித்து உருவாக்கி பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனையும் உருவாக்கி வைக்கிறார். அவருக்கு ஒன்று நினைச்சா ஒன்று செய்யணும். இதுதான் கர்த்தர். ஒன்று சொன்னோம்னா அதை நிறைவேற்றணும். அதுதான் கர்த்தர். ஒன்று செய்கிறோம்னு வாக்கு கொடுத்தோம்னா அதை உடனே செஞ்சு முடிக்கணும் விரும்புகிறவர் கர்த்தர். 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைவது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த இடத்துல தேவன் நினைத்ததற்கு காரணம் அந்த மனிதர்களுடைய கீழ்ப்படியாத தன்மை. அந்த இடத்துக்கு 20 நாள் 25 நாள் டிராவல் பண்ணியிருந்தா போக வேண்டிய இடங்க. எகிப்துல இருந்து கானானுக்கு போய் சேர வேண்டிய டேஸ் எவ்வளவு தெரியுமா? கம்மியாக பொறுமையாக போனாலே 1 மாதத்துக்குள்ளே போய் சேர வேண்டிய இடத்தை எத்தனை வருஷம் சுற்றினாங்க தெரியுமா? 40 years, 40 வருஷம். ஆனால் மோசே ஐயா புரிந்து கொண்டார், காலேப் ஐயா புரிந்து கொண்டார், யோசுவா ஐயா புரிந்து கொண்டார். ஆஹா, 30 நாள் போக வேண்டிய பிரயாணத்தை 40 வருஷம் இழுக்கிறார்னா இவனுங்களை எண்ணங்களை பார்த்து, அதுவும் அந்த கசப்பான தண்ணீர் இப்படி இருக்குதேன்னு சொல்லும் பொழுது அடுத்த வசனம் நல்லா வாசிச்சு பாருங்க. ஓஹோ, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு இப்படி இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் 40 years கர்த்தர் எக்ஸ்டென்ஷன் பண்ணார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அதை செய்யணும். அதுதான் அவருடைய திட்டம். அவர் உங்க எல்லையை விரிவாக்குவார்னா அது உடனே செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அதை டிலே பண்ண விரும்பல. ஆனா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவை என்ன தெரியுமா? கீழ்ப்படுகிற தன்மை. பக்கத்துல திரும்பி முகத்தை பார்த்து கீழ்ப்படிதல் இருக்குதா அப்படின்னு கேளுங்களேன். பாருங்க, தாவீது ஐயா சொல்றார், தேவரீர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் சந்ததி எம்மாத்திரம், நான் ஆடுக்கு பின்னாடி நடந்த என்ன இன்னைக்கு இஸ்ரவேலின் ராஜாவா உட்கார வச்சிருக்கிறீங்களே, இது கிருபை தவிர வேற எதுவும் இல்லப்பான்னு சொல்லி ஒரு நாளைக்கு 7 தடவை கர்த்தரை துதிக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மனுஷனை கர்த்தர் ஆடுக்கு பின்னாடி நடந்த இவரை சிங்காசனத்தில் உட்கார வச்சதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல், ஒபே. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. பக்கத்தில் திரும்பி, நீ மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தது போதும், நிறுத்திக்கோ, கர்த்தருக்கு கீழ்ப்படி. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே, நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் எதை கூட்டார்? என்ன கூட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். வேதனையை கொடுக்க காரணம் உன் கீழ்ப்படியாத தன்மை. கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையினே அந்த ஐஸ்வர்யம் என்றது பணம் மாத்திரமல்ல, அந்த எல்லைகளின் பெருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆனா அப்படி கொடுக்க முடியாதபடிக்கு வேதனையான காரியம் உன் வாழ்க்கையில நடக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம் என்னன்னா, கீழ்ப்படிதலிலே தவறுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாததுனால எல்லைகளை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஏதேன் என்கிற எல்லையையும் மற்ற பூமி என்கிற எல்லையை அவர்கள் இழந்து போனாங்க. சிம்சோனும் அவனுடைய தகப்பனாரும் அவளுடைய தாயாலும் கீழ்ப்படியல. எனவே ஓட்டத்தை பாதியிலே அவர்கள் முடிக்க வேண்டியதாய் காணப்பட்டது. ஒப்னியும் பினகாசும் கர்த்தருக்கு கீழ்ப்படியல. அதனால வாழ வேண்டிய வயதிலே அவர்கள் மரணத்தை சந்தித்து, அவர்களுடைய சந்ததி கூட ஆயுசு நாட்கள் கூட்டப்படுகிற ஆசீர்வாதம் இல்லாமல்
வாழ வயதிலே மாண்டு போனார்கள், பாதி வயதிலே போனார்கள். ராகேல் கீழ்ப்படியல, எனவே அந்த விக்கிரகத்தை அவள் ஒழித்து வைத்துக் கொண்டால், அவள் பாதியிலே புதைக்கப்பட்டாள். கர்த்தர் அவள் எல்லையை விரிவாக்க முடியவில்லை. பிலேயாம் கீழ்ப்படியவில்லை, ஊழியம் செய்ய வேண்டிய அவர் பாதி இடத்திலேயே வழியிலேயே அவர் மாண்டு போகிறார், கர்த்தரால் அழிக்கப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனம் கானானுக்குள் போய் சேர வேண்டிய ஜனம் போய் சேராமல் பாதியிலே வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாதாம், ஏவாள், சிம்சோன், அவன் தாய், அவன் தகப்பன், ஒப்னி, பினகாஸ், ராகேல், பிலேயாம், இஸ்ரவேல் ஜனம், இதெல்லாம் பாதி வழியிலே மாண்டு போனதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? சிம்பிளா, தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆனா கர்த்தர் அவங்களுக்காக வச்சிருந்த திட்டம் என்ன தெரியுமா? அவன் எல்லையை விரிவாக்கணும்னு நினைச்சார், அவன் எல்லையை பெரிதாக்கணும்னு நினைச்சார், அவனை விஸ்தாரப்படுத்தணும்னு நினைச்சார், அவன் சந்ததியை பூமியில வாழ வைக்கணும்னு நினைச்சார். ஆனால் கர்த்தர் அவர்களை பாதி வயதிலே அழித்ததற்குரிய காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமலே போய் துக்கப்படுத்தினார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பானவர்களே. கர்த்தர் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய திட்டம், தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் அவங்க அதை உடைச்சி போட்டுட்டு போயிட்டாங்க அன்பானவர்களே. அப்போ கீழ்ப்படிதல் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். அது யாரா இருந்தாலும் சரி, நானுமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த செய்தியை கர்த்தர் கொடுக்கும் போது ரொம்ப நேரம் அவர் சமூகத்தில் கதறின, ஆண்டவரே கீழ்ப்படிதலை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரே 1% தகுதி இல்லை. ஏன்னா நானே என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களுக்கு கீழ்ப்படியாமல் ஓடி அலைந்து திரிந்தேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு தகுதியே இல்லை. ஆண்டவரே, எனக்கு கீழ்ப்படிதலை கொடுங்க, எனக்கு கீழ்ப்படிதலை கொடுங்க. கர்த்தர் வார்த்தைக்கு மாறா ஓடாதபடி, கர்த்தர் சித்தத்துக்கு மாறா யோசிக்காதபடி, கர்த்தர் போட்ட வழிக்கு மாறா நடக்காதபடி என்னை தகுதிப்படுத்தி இன்னைக்கு பேச என்னை சுத்தமாக்குங்கன்னு சொல்லி ஜபத்தில் உட்கார்ந்தபடிதான் தேவன் அந்த தகுதியை எனக்கு கட்டளையிட்டார். அன்பானவர்களே, அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் வேணும். அப்போதான் உன் எல்லை விரிவாகும், உன் எல்லை ஆசீர்வதிக்கப்படும், உன் எல்லையில சமாதானம் வரும், திருப்தி வரும். அதெல்லாம் வரணும்னா பக்கத்தில் திரும்பி இந்த நாளும் வரணும்னா முதல்ல நீ கீழ்ப்படி. சொல்லுங்க பாருங்க. ஆமென். பாருங்க, கீழ்ப்படிதல் அப்படின்னா ஒபீடியன்ஸ். இப்போ ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது உடனே போய் செய்யணுன்ட்டு அப்பா அம்மா விரும்புவாங்க. இல்லைன்னா அந்த அம்மா தூக்கி போட்டு மெரிக்கும், அது எங்கே இருந்தாலும் சரி. அப்போது என்ன இல்லை அங்கே ஒபீடியன்ஸ். அப்போது தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிறது நல்லது, ஆனால் அதை விட கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப நல்லது அன்பானவர்களே. பாருங்க, ஒரு 3 நாளைக்கு முன்பதாக ஒரு அம்மா ரொம்ப ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதாங்க. பிரதர், ஜெபம் பண்ணியாச்சு, ஃபாஸ்டிங் போட்டு, என் மகனுக்கு வயசு கூடிக்கிட்டே போயிடுச்சு, என் மகனுக்கு இன்னும் திருமணம் ஆகலையே பிரதர்னு சொல்லி என்னை பேசவே விடாம அழுதாங்க ஃபோனில். என் மகனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, திருமணம் ஆகலையே, வயசாயிடுச்சு. அவளுக்கு ஆறுதல் சொல்லவே என்னால் முடியலை. ஆனால் நல்லா கவனிங்க, அதே அம்மாவுக்கு நான் சரியா 1 வருஷத்துக்கு முன்பதாகவே அந்த பையனுக்கு தேவையான ஏற்ற துணையை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அந்த மகளுடைய பெயர், அந்த மகளுடைய காரியம், படிப்பு, அந்த மகளுடைய குடும்பம், இந்த விலாசம் எல்லாத்தையும் கர்த்தர் அதை அப்படியே அப்ரூவல் பண்ணி அவர் சொன்னார், இந்த மகளை நான் இந்த மகனுக்காக வைத்திருக்கிறேன், இதை போய் பேச சொல்லு, பேசின உடனே இது சமாதானமாக முடியும், இவங்க வாழ்வாங்க, இதுதான் என் தேவ திட்டம்னு போய் சொல்லுன்னு கர்த்தர் சொன்னார். நானும் ஃபோன் பண்ணி, அம்மா பொண்ணு பார்க்க கிளம்பிட்டாங்க, போய் பாருங்க, எதையுமே பேசாதீங்க, போய் உடனே அப்ரூவல் ஆக்குங்க, இந்த பொண்ணை தான் தேவன் உங்கள் மகனுக்கு வைத்திருக்கிறார். ஃபோன் வருது, என்னம்மா பொண்ணை போய் பார்த்தாச்சா, பேசியாச்சா அப்படின்னா, இல்லை பிரதர் போகலை அப்படின்னா.
என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை பொண்ணு வந்து 2வது டிகிரி ஒன்று படிக்கலை, என் பையன் 2 டிகிரி. பொண்ணு வந்து ஊழியம் செய்யக்கூடாது, பொண்ணு வந்து வீட்டுக்கு திருமணமாகி வந்தவொடனே வேலைக்கு போயிடணும். இது மாதிரி பல கண்டிஷன்ஸ் வச்சுட்டு கடைசியாக ஒன்று சொன்னாங்க. அந்த பொண்ணு வீட்டில் பேசலாம்னு ஃபோன் பண்ணால் அவங்க அம்மா ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. பிரதர், நான் கேட்டேன், வேறு யார் பேசணும்? இல்லை, குடும்பத்துக்கு தலைவன் அப்பா பேசலைன்னா அந்த குடும்பம் ஒழுக்கமாக இருக்குமா பிரதர் அப்படின்னு கேள்வி. கர்த்தர் சொன்னது ஒன்றே ஒன்று, நீ போய் பேசு, சமாதானமாக இருக்கும், இதுதான் என் தேவ சித்தம்னு சொன்னார். ஜபத்தில் உக்காந்து 6 வசனத்தை எடுத்து டைப் பண்ணி எடுத்து அனுப்பியிருக்கேன். ஆனால் அவங்க அந்த காரியத்தை பல காரியத்தை பார்த்து தட்டி கழிச்சாங்க. அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மகனுக்கு இன்னும் ஒரு 3 வயசு வந்தால் 40 வயசு. அந்த அம்மா கதறாங்க 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி. நான் சொல்கிறேங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப அவசியம். நான் சொல்கிறேன், நான் பல பாடுபட்டுட்டேன். கர்த்தர் சித்தத்தை விட்டு பல காரியங்களுக்கு ஓடி போய் நொந்து நூடல்ஸ் ஆகி நான் உக்காந்து சொல்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது பெஸ்ட், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது நல்லது. இல்லைன்னா சக்கு சாராயி அந்த அது பேர் என்னது, கரும்பு மிஷினுக்குள்ளே ஒரு கரும்பை விட்டால் எப்படி இருக்கும், வெளியே வரும்போது உன் நிலைமை அப்படி ஆகி தான் வரும். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது நல்லது. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மிஷினரி வாழ்க்கையை ஒவ்வொரு தடவையும் எடுக்கும் போது பாருங்க, இந்த எரிக் லிடில் என்ன தேவ மனுஷன், என்ன இப்போ என்னைக்கு இங்கெல்லாம் இருக்கு, நாங்களாம் எதுக்கு தண்டம். அந்த எரிக் லிடில் என்ன பண்ணியிருக்கிறார், ஒலிம்பிக்ல ஓடுகிற ஒரு ஓட்ட பந்தயத்தை ஓடுற ஒரு ஒலிம்பிக் பிளேயர், சின்ன வயசுல இருந்து இதுல போகணும், ஜெயிக்கணும், தங்கத்தை வெல்லணும்னு நினைச்ச ஒரு தேவ மனுஷன். அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, அவரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா ஒரே ஒரு சம்பவம் என் ஈரலை பிளந்தது. என்ன தெரியுமா? ஒலிம்பிக்ல நான் ஓடணும், ஜெயிக்கணும், வெறி. ஆனா நடந்தது என்னைக்கு தெரியுமா? நடந்தது என்னைக்கு தெரியுமா? ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்ட நாள் ஓய்வு நாள். கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? மகனே, போய் இந்த சபையில போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி ஒரு பிரசங்க மெசேஜை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். வெளியில அங்க ஸ்காட்லாண்ட்ல எல்லா பத்திரிகையாளர்களும் வெறித்தனமா நிக்கிறாங்க. இந்த மனுஷன் ஓடுறத எல்லா வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ், ஃபுல்லா பேப்பர்ல பிரிண்ட் ஆகி அடுத்த நாள் இந்த விதமான எரிக் லிடில் ஒலிம்பிக்ல ஓட போறாரு. ஃபேன்ஸ் எல்லாம் தவிக்கிறாங்க, குதிக்கிறாங்க. ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறது சும்மா இல்லைங்க, ₹1,00,000 ஸ்பான்சர், ₹1,00,000 பணம். உலகமே ஒரு மனுஷனை பார்க்குது. யார் வேணான்னுவா? உலகமே உங்களை உயர்வா பார்க்கும். எவன் வேணான்னுவா? கர்த்தர் சொல்றாரு, நீ ஓடு, திங்கள் செவ்வாய் புதன்ல ஓடு, இது ஓய்வு நாள். அந்த சபைக்கு போய் நான் சொல்ற மெசேஜை கொடுன்னார். இன்னைக்கு சொல்றதெல்லாம் நீங்க கவனிக்கிறது இல்லை. அதான் அதை எரிக் லிடில் திரும்ப பண்ணாரு. சபைக்கு போய் கர்த்தர் வார்த்தையை பிரசங்கம் பண்ணி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நடந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கிறார். அவர் அங்கே மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்து அவருக்கு பரீட்சை இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா விதமான ஒரு ஓட்டத்தை ஓடணும். இவர் 200 மீட்டர்ஸ் ஓடுறாருன்னா அது 400 எக்ஸ்ட்ரா போகுது. ஆனால் இவருக்கு பழக்கம் இல்லை. ஆனால் அவர் சொன்னார், 200 மீட்டர் நான் ஓடுவேன், அடுத்து கர்த்தர் பலன் தருவார்னு சொல்லி பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஓய்வு நாளுக்கு அப்புறம் வீக் டேஸில் வந்த அந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கிறார். மனுஷன் தங்க பதக்கம் வென்றார். தெரியுமா? தங்க பதக்கத்தை வென்றார். எதுக்காக? ஒலிம்பிக் போட்டியே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எதை முடிச்சுட்டு தான் வருவன்னாரு. எதை முடிச்சுட்டு வருவன்னாரு? பல லட்சங்கள் பேர் புகழ் விட்டுட்டு வீக் டேஸில் நடந்ததில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சுட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்து கீழ்ப்படிந்த ஒரு தேவ மனுஷன். நான் சொல்கிறேன், அதனால தான் கீழ்ப்படுகிறது இஸ் பெஸ்ட். கீழ்ப்படிதல் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமாய் வர வேண்டிய ஒரு காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை எடுத்துட்டு அன்றைக்கி தான் வருவாங்க.
நீங்கள் சர்ச்சுக்கு போகாதீங்க, எனக்கு வீடு தெரியாது, நீங்கள் அங்கேயே இருங்க, வந்து கொடுத்துட்டு போயிடணும். நீங்கள் நல்லா சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டு வீட்டில் ரெடியாகி உக்காந்துருப்பீங்க. 1 மணி நேரம் அவன் வராது, 1.5 மணி நேரம் கழித்து பொறுமையாக வந்துட்டு போகும். என்னங்க உங்களால் நான் சர்ச்சுக்கு போகலங்க நீங்கள் சொல்லுவீங்க. உங்களை அப்படிலாம் உட்கார வைப்பாங்க. வீக் டேஸில் வந்து பத்திரிகை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், தயவு செய்து வந்துருங்க அப்படின்னுவாங்க. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? சபைக்கு போயிட்டு வந்துடுறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் அன்பானவர்களே. ஏன்னா நம்ம நீங்கள் பிஸியாக ஓடுற ஒரு ஆள், உங்களை என்னைக்கு பிடிக்க முடியும் தெரியுமா? ஒரே ஒரு நாள் லீவ். இந்த லீவ் 24 மணி நேரத்தில் வெறும் 3 மணி நேரம் தான் எங்களால் உங்களை சபையில் உட்கார வைக்க முடியும். அவ்வளவுதான். 24 மணி நேரத்தில் 21 மணி நேரம் நீங்கள் உலகத்தில் இருப்பீங்க, குடும்பத்தோடு இருப்பீங்க, பிள்ளைகளோடு இருப்பீங்க, மனைவியோடு இருப்பீங்க, வேலையில் இருப்பீங்க, உழைத்துட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் 3 hours கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை உட்கார பிடிச்சி வைக்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு பேசணும், கர்த்தர் உங்களோட நடத்தணும், கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யணும். நீங்கள் கீழ்ப்படியும் போது இங்கேயும் ஆயத்தமாகணும், அங்கேயும் ஆயத்தமாகணுன்றதுக்காக தான் இந்த 3 மணி நேரம் உங்களை வச்சு உட்கார வச்சு கர்த்தருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புகிறோம் அன்பானவர்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சபையை முடிச்சுட்டு போங்க. பாருங்க, என் மனைவி இந்த வேதனையில் ஹாஸ்பிட்டலில் காணப்பட்டாலும் நான் இங்கே வந்து பிரசங்கத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போனேன். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு செகண்டரி. கர்த்தர் சமூகம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு கீழ்ப்படி. அடி வாங்கினதுனால நான் சொல்கிறேன், எங்கே ஓடினாலும் சக்கச்சாரா புழிஞ்சு வந்து நிற்க வச்சு பேச வைக்கிற ஒரு கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நீ சக்கச்சாரா ஆகி வரணும் அல்ல, தேவ சித்தம் உன் எல்லையை விரிவாக்கி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு தேவன். யாராவது உன்னை ஒர்க்கு கூப்பிட்டாங்களா? 3 மணி நேரம் ஒரு இடத்துல முடிச்சுட்டு நான் வந்து சேர்றேன். ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்களா? முடிச்சுட்டு நான் வரேன். தயவு செய்து சொல்லுங்க அன்பானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. 8:30 மணி ஆராதனை, தயவு செய்து சொல்கிறேன், 8:30 மணிக்கு தாழ்மையாக சொல்கிறேன், வந்துடுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் 10:45 வரலாம், 10:30 வரலாம், நீங்கள் 11 மணிக்கு கூட வரலாம். எனக்கு 10 பைசா லாபம் கிடையாது. ஆனால் கர்த்தர் உன்னை எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சிடுவார். அதை பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நடுவில் நின்று நாங்கள் வாதாடி, தயவா இறக்கமாக எங்களை பண்ண மாதிரி பண்ணுறாதீங்கப்பா, அவங்கள அழகாக கொண்டு வாங்க வந்து சேருங்க, அவங்க இருப்பாங்க அப்படின்னு. ஸ்கூலுக்கு 9 மணிக்கு ஸ்கூல்னா 9:45 வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் தூங்கிட்டு வீட்டில் இருக்கட்டும். உனக்காக 60,000 ரூபா ஃபீஸை கட்டியிருக்கேன்டி, எந்திரடின்னு எல்லாத்துலேயும் அடிப்பீங்கல்ல. கத்த சமூகத்துக்கு போகிறதுக்கு 8:30 மணிக்கு எந்திரிக்கல என்ன பண்ண மாட்டீங்க? திட்ட மாட்டீங்க. கர்த்தருக்கு இதெல்லாம் தான் ஹர்ட் ஆகும். கர்த்தருக்கு இதான் ஹர்ட் ஆகும். அவர் வலிக்கிற மாதிரி விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் போகலாம்ன்றதை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அன்பானவர்களே. நான் சொல்கிறேன், கீழ்ப்படுகிறது நல்லது. இல்லைன்னா நீ ஓடுவ, அலைவ, திரிவ, உன்னை எங்கே தொடணுமோ கர்த்தர் தொடுவார். அதெல்லாம் வேண்டாம். அவருக்கு கீழ்ப்படுகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு அன்பானவர்களே. டைம் இல்லாதனால வசனத்தை படிக்காமல் பேசுகிறேன். சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார். அவர் கையில் தைல குப்பையை கொண்டு போய் சவுல் என்கிற ஒரு மனுஷன், பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனுஷனுடைய தலையில் ஊற்றி முத்தம் கொடுத்து, நீ இஸ்ரவேலின் ராஜாவா, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுறாருப்பா அப்படின்னு சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி சவுலை தைல குப்பையினால் அவர் ஆசீர்வதிக்கிறார், அபிஷேகம் செய்கிறார். இந்த சவுல் ஒரு பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன், அதாவது உயரம் உள்ளவன். அவருக்கு தோளுக்கு கீழே தான் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க கேட்டதற்காக கர்த்தர் ஒரு ராஜாவை, சவுலை நியமித்தார். சவுலை அப்ரூவல் பண்ணார். சவுலை ராஜாவை அபிஷேகம் பண்ணுன்னு சாமுவேல் கிட்ட உத்தரவு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சவுல் அபிஷேகம் வந்ததற்கு அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்லி வேற மனுஷனா மாறுறார். ஒரு ராஜாவா இருக்க வேண்டியவருக்கு தீர்க்க தரிசனத்தின் பரிசுத்தாவி வந்து வேற மனுஷனா மாறின ஒரு தேவ மனிதன். இப்போ சாமுவேல் என்கிற அதே தீர்க்கதரிசி சவுல் கிட்ட வந்து சொல்றாரு, அமலேக்கை நீ போய் மடங்கடிப்பா, இதுதான் கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கிறாரு. அமலேக்கியர் யார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரம எதிரி தான் அமலேக்கியர்.
இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலை நொறுக்க நினைச்சாங்க, அடிமையா நினைச்சாங்க. அவங்க இஸ்ரவேலின் தேவனை விட எங்கள் கடவுள் பெருசுன்னு சொல்லி கூக்குரலிட்டு இவங்களை அடிமையாக்கணும்னு சொன்ன பாவ உணர்வுள்ள மக்கள். இந்த மக்களுக்கு பார்த்து கர்த்தர் சொன்னாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அமலேக்கியர்களை நீ சங்காரம் பண்ணு. அதுவும் சொன்னாரு, நல்லா கவனிங்க, இரக்கம் வைக்காமல் புருஷன், ஸ்திரீ, பிள்ளைகள், குழந்தைகள், ஆடு, மாடு, கழுதை எல்லாத்தையும் சுட்டெரித்து போட்டுட்டு வான்னு சொல்லி கர்த்தர் அனுப்பினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா என்ன பண்ணார் தெரியுமா? அமலேக்கியருடைய அந்த ராஜாவினுடைய பெயர் ஆகாய். ஆஹா, அந்த ஆகாவை போய் சங்கரிக்காம இந்த சவுல் கரம் வச்சு கூட்டின்னு வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்தில் வச்சிருக்கிறார். ஆடு மாடு தரமானது, அதாவது பார்க்க கொழுமையா சிறப்பா இருக்கிறத சங்காரம் பண்ணாமல் நலமானதை மாத்திரம் எடுத்துட்டு வந்துட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத காரியத்தை அழிச்சு போட்டு கிளம்பி வரார். இந்த இடத்துல பாருங்க, எவ்வளோ பெரிய தப்பு, வீழ்ச்சி நடக்குது தெரியுமா? கர்த்தர் இந்த சத்தியத்தை பேசும் பொழுது ஒரு 1/2 கிலோ கல்லை என் இருதயத்தில் வச்சா மாதிரி இருந்தது பாரம். நல்லா புரிந்துக்கோங்க, கர்த்தர் உன் எல்லையை விரிவாக்க விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் கீழ்ப்படியாத தன்மை சவுலுக்கு என்ன கொண்டு வந்தது தெரியுமா? என்ன கொண்டு வந்தது தெரியுமா? அமலேக்கியரை போய் சுட்டெரிக்கிறத எதை சுட்டெரிச்சாங்க தெரியுமா? ஒன்றுத்துக்கும் உதவாத ஆடை கொன்னாங்க, ஒன்றுத்துக்கும் உதவாத மாடை கழுதையை கொண்டாங்க. ஆனால் நல்ல கொழுமையாக இருக்கிற ஆடு மாடு கழுதை, அவன் ராஜா, அவன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இப்போ சொல்றாப்புல பாருங்க, கர்த்தர் சொன்னாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சொன்னாரு, நான் சவுலை ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுறேன்பா. என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் அப்படின்னா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் அபிஷேகம் பண்ணின சவுல் மீறி போய் பண்ணிட்டாரு. யார் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லப்பா, என் மகன் சவுல் இப்படி பண்ணிட்டாரே சொல்லிட்டு கர்த்தர் இருதயம் உடைந்து பேசினார் சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட. இப்ப என்ன தெரியுமா பண்றார் சாமுவேல்? மனம் நொந்து ரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தாவே இப்படி ஆயிடுச்சு, நீங்க அபிஷேகம் பண்ண ராஜா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். அவர் சொல்றார் பாருங்க, தேவன் மனஸ்தாபப்பட்டார். உன்னை இந்த சபையில வைத்திருக்கிற நோக்கம் ஒன்று உண்டு, உன் குடும்பத்தை ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறது ஒரு நோக்கம் ஒன்று உண்டு, உன்னை கர்த்தர் உயர்த்த போற உயர்வில் ஒரு நோக்கம் ஒன்று உண்டு, கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற பெருக்கத்தில் ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தர் உனக்கு 2 பரிவாரங்களை கொடுத்து உயர்த்த போறார் வர நாட்களில் ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. ஆனா அத்தனையும் பெறணும்னா நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அமலேக்கியரை போய் சங்காரம் பண்ணுனா உற்றணும், அந்த காரியத்தை இச்சித்து இழுக்காதனா உற்றணும். கர்த்தர் கேட்டாரா? நல்ல குண்ட கொழுமையா இருக்கிற பசுவை எனக்கு வந்து பலியிடுன்னு கேட்டாரா? இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? நான் கூட யோசித்தேன், கர்த்தர் ஏன் இந்த அமலேக்கியரை முற்றிலும் அழிக்க சொன்னார், ஏன் அழிக்க சொன்னார் அப்படின்னு பின்னாடி இந்த செய்தியினுடைய பின்பதாகத்தான் எனக்கு புரிய வந்தது. அன்பானவர்களே, நான் தயவு செய்து சொல்றேன், பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, கர்த்தர் மனஸ்தாபப்படுற மாதிரி எதையும் பண்ணிராது. அவர் வார்த்தைய மீறாதீங்க. கீழ்ப்படியாமை நம்மளுடைய வாழ்க்கையில அழிவை உண்டாக்கும். அது எல்லையை பெரிதாக்காது, அது எல்லையை குறுக்கி குறைவை கொண்டு வந்து விடும். ஆனா கர்த்தர் உன் எல்லையை விரிவாக்க விரும்புகிறார். குறைவை கொடுத்து குறைத்து உன் வழியை நாசமாக்க கர்த்தர் விரும்பல. தேவன் உனக்கு
ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உனக்கு சொன்னதை உடனே செய்து முடிக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பலியை காட்டிலும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம் எனக்கு அவசியம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் வரணும். நீங்களே யோசித்து பாருங்க, கர்த்தர் எத்தனை முறை இதை மாத்திக்கோ, இதை செய்யாத, இப்படி பண்ணு, இங்கே போய் இப்படி பேசு, இந்த காரியம் வேண்டாம், நான் உனக்கு நல்ல காரியத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு நல்ல வேலையை வச்சிருக்கிறேன், இந்த காரியத்தை ஏன் பிடித்து கொண்டிருக்கேன், நான் இதை விட ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். எத்தனை முறை கர்த்தர் உன்னிடம் பேசினாலும் நீ என்ன தெரியுமா பண்ற? அந்த அமலேக்கியன் தான் வேணும், அந்த அமலேக்கியல் இருக்கிற அந்த ஸ்திரீ தான் வேணும். கர்த்தருக்கு பலி கொடுத்து அவர் சமூகத்தில் கொண்டு வரத்துக்கு அமலேக்கியருடைய பசுவும் மாடுகளும் கழுதை தான் கர்த்தருக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அது தேவனுடைய சித்தம் அல்ல. சொல்லுங்க, நான் சத்தியத்தை சொல்லிட்டு கடந்து போயிடுவேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த செய்தி என் இருதயத்தை உடைத்தது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். நான் நைட்டு தூங்கும் போது மணி 3:20 இந்த செய்தியை கொடுப்பதற்காக தேவ சமூகத்தில் நான் தகுதி இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எத்தனை விஷயத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னு. யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, நான் ஒப்புக்கொள்கிறேன். கர்த்தருடைய என் முன் வாழ்க்கையில் கர்த்தர் விஷயத்தில் எத்தனையோ விஷயம் கீழ்ப்படியாமல் போயிருக்கேன். எத்தனையோ விஷயம் கர்த்தர் சொன்னால் அவர் எதை சொல்கிறாரோ அதுக்கு மாறாக நான் பண்ணியிருக்கேன். கர்த்தர் எதை தொடாத நேரம் அதை தொட்டிருக்கிறேன். கர்த்தர் எதை எடுக்காத நேரம் அதை எடுத்திருக்கேன். கர்த்தர் எதை செய்யாதனோ அதை செய்திருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு தெரியும் இந்த சத்தியத்தை நான் பேச பரலோகம் எனக்கு ஒப்புக்கொள்ளாது. காரணம், நான் தகுதியற்றவன். ஆனால் தேவ சமூகத்தில் நான் தகுதி பெற்று சொல்லுகிறேன். கீழ்ப்படிதலை பற்றி பேச எனக்கு தகுதி அல்ல, நான் தகுதியை பெற்று சொல்லுகிறேன். கீழ்ப்படுகிறது ரொம்ப அவசியம். கீழ்ப்படுகிறது ரொம்ப அவசியம். கீழ்ப்படிதல். அந்த அம்மா அன்றைக்கி நான் சொன்னதை பண்ணியிருந்தா இந்நாத்துக்கு பேரம்பேத்தி எடுத்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையை உருக்குலைந்து காணப்படுகிறது. எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு நான் அறிவுரை பல முறை கொடுத்துருக்கிறேன். ஒருத்தரும் கேட்குற மாதிரி கிடையாது. கடைசியில் 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் 1 வருஷத்தில் வந்து கூட நில்லுங்கன்னு சொல்லி நிற்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறான் மாணவர்களே, நீங்கள் போகிற வேலை, நீங்கள் செய்கிற வீடு, நீங்கள் போக போகிற வாடகை வீடோ சொந்த வீடோ எதையுமே உங்கள் டெசிஷன் படி எடுக்காதீங்க. என் தகப்பன் எனக்கு முன்னாடி சொல்லட்டும், என் கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அது எனக்கு கிடைக்கட்டும், கர்த்தர் எனக்கு சொத்துல எவ்வளோ பங்கு வரணும்னு வச்சிருக்கிறாரோ அதை கொடுக்கட்டும். அப்படிதான் ஒரு இடத்துல ஜெபிச்சோம். இந்த குடும்பத்துக்கு அவ்வளோ வர வேண்டியதில் எவ்வளோ வரணும் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஆண்டவரே வரட்டும் ஆண்டவரே. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வர வேண்டியது வந்துருச்சு ஐயா, கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார்னாங்க. எஸ், நம்ம அப்படி தான் ஜெபிக்கணும். அவங்க சொத்துனாலும் உன் எல்லையை விரிவாக்க விரும்பல தம்பி, உன்னைய ஒரு ஜாதியா மாற்ற விரும்புகிறார். உன் அப்பா அம்மாவுடைய சொத்துனால உனக்கு உயர்வை தருகிறது மனுஷ ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை தனித்துவமாய் கொண்டு வந்து உயர்த்த விரும்புகிறார். ஈசாக்கு பெரிய ஜாதி தகப்பனாய் இருந்தாலும் யாக்கோபு 2 பரிவாரங்கள் பெறுவதற்கு ஈசாக்குடைய ஒத்த ரூபா காரணம் கிடையாது. யாக்கோபு பெரிய ஐஸ்வர்யவான், ஆனால் யோசேப்பை பிரைம் மினிஸ்டர் அங்கே மாத்துறதுக்கு யாக்கோபுடைய செல்வாக்கு ஒன்றும் கர்த்தருக்கு தேவைப்படலை. அவங்க அப்பா ஐஸ்வர்யவான், ஆனால் ஒரு காசு இல்லாமல் அதை விட 100 மடங்கு யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஈசாக்கை விட யாக்கோபை பெரிய அளவுக்கு உயர்த்தினார். அவங்க அப்பா பணத்தினாலையும் வந்த சொத்துனாலையும் அல்லங்க, கர்த்தர் என்கிற சொத்தை பிடித்து கொண்டாங்க. இன்னைக்கு நான் தான் சொல்கிறேன், உனக்கு ப்ரொமோஷன், உயர்வு, உன் விரிவாக்கம், உன் லேண்டு வாங்க நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில். வருகிற மாதங்களில் நாட்களில் வருகிற நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க அநேக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் உங்கள் வீட்டில் நடக்கும். நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அது நிலங்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் பாருங்கள், நீ நினைச்சே இருக்காதபடி கர்த்தர் செஞ்சிருப்பார். ஏன்னா அவர் சொன்னார், அதை செய்வார். பெருக்கம் உண்டாகும். உன் வீட்டில் மகிமையான சத்தம் துணிக்க போகிறது. உன் வீட்டில் ஜெபத்தின் சத்தம் மகிமையாக துணிக்க போகிறது. கர்த்தர் எனக்கு விரிவாக்கத்தை உண்டு பண்ணினார். நீ வேலை செய்வே, ஆனால் கர்த்தர் உன்னை 100 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி வைப்பது தான் அவர் திட்டம், அவருடைய பிளான். தான் நீ நினைக்கிற 30,000 என் சம்பளம் வந்தால் போதும். இல்லை,
கர்த்தர் கொடுக்க இருக்கிற பெருக்கம் அது வேற மாதிரி. ஆனா அந்த ஆசீர்வாதங்களுக்கு நீ வரணும்னா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். மகனை கொண்டு வான்றாருங்க. யார் கொண்டு வருவா? உன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மகன். கொண்டாடிக்கிட்ட சொல்லாம கர்த்தர் கேட்கிறார், மகனையே கொண்டு போறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அதே வழியில் நான் இருந்தேன்னா சத்தியமா பண்ணியிருக்க மாட்டேன். ஐயோ என் பொண்டாட்டி கத்தும், ஐயோ என் மாமியாருக்கு நான் பதில் சொல்லணும், ஐயோ அவங்க அச்சம்மாவுக்கு நான் பதில் சொல்லணும். கர்த்தர்கிட்ட உபவாசம் போட்டு இதை ஒன்று மட்டும் கேட்காதீங்கப்பா, நான் வேற எல்லாத்தையும் தரேன் அவனு சொல்லட்டுமா? நீ எதில் ஒபே ஆகியோ அந்த காரியம் கர்த்தருக்கு தேவை கிடையாது. உன்னால் எதை செய்ய முடியலையோ அதைத்தான் கர்த்தர் கேட்பார். அதுதான் கீழ்ப்படிதல். ஆனால் உன்கிட்ட துளி கீழ்ப்படிதல் கிடையாது. நான் இந்த இடத்துல கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னு இருந்து பாருங்க. நேற்று உக்காந்து தனிமையாக கர்த்தரை பார்த்து சொன்னேன். அந்த வார்த்தை முதல்ல எனக்கு ஆண்டவரே, கர்த்தர் யோசுவாவினால் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் யோசுவாவினுடைய ஊழியத்தினால் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் யோசுவாவினுடைய நடக்கையினால் மனஸ்தாபப்பட்டார். இது எனக்கு ஆண்டவரே, இது எனக்கு ஆண்டவரே என்று சொல்லி நான் பெற்றுக்கொண்டேன். அப்படிதான் நீங்க பெறணும். ஆஹா, நான் தப்பே செய்யாத நீதிமான், கர்த்தர் வெளியரங்கமாக்கிடுவார். நான் தவறே செஞ்சது கிடையாது, தவறே ஒப்புக்கொள்ளவே மாட்டான். பண்ண தப்ப துளி கூட ஒப்புக்கொள்ள மாட்டான். அடிச்சு பேசுவாங்க கர்த்தர் சமூகத்தில். யோசிச்சு பாருங்கம்மா, அந்த எரிக் லிடிலோட கர்த்தர் இன்னைக்கு என்ன நிற்க வச்சார்னா, அந்த மகிமையில் அவருடைய கால் தூசிக்கு கூட நான் வரமாட்டேன். உங்கள் நிலைமையை நினைச்சு பாருங்க. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அப்பா சொல்றத மகன் கேட்கணும். இதுதாங்க. வேற ஏதாவது கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரா? உங்க அப்பா பாலுங்கணத்துல போய் உள்றதுக்கு விடுவாரா? உங்க அப்பா சொல்லு. உங்க அப்பா அடே குட்டை இருக்க அடிச்சுட்டு போயிடு, நீ சாவிடா சொல்லுவார்? எந்த அப்பா அம்மா பண்ணுவாங்களா? ஐயோ என் மகன் நல்லா இருக்கணும், அதான் தகப்பன். ஐயோ என் மகன் நல்லா இருக்கணும், அதை தாங்க கர்த்தரும் சொல்றாரு. அதைத்தான் சொல்றாரு, கீழ்ப்படி. If you obey the word of God, you will receive the mighty blessings from God. நீ கர்த்தருக்கு ஒருத்தன் கீழ்ப்படிந்தா அவன் ஆசீர்வாதத்தின் உச்சத்தை அவன் அடைவான். எனக்கு அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? சவுல் ஆகாவை கொண்டு வந்தான். ஆஹா கொழுமையா இருக்குப்பா, பலி எல்லாத்தையும் கொண்டு வந்தான். கர்த்தர் சொன்னாரு, இரக்கம் வைக்காமல் சங்காரம் பண்ணுன்னு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தன் உள்ள உடைந்தது எல்லாம் உண்மைதான். நடந்தது என்ன தெரியுமா? இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி போய் கேட்கிறார் சவுல் கிட்ட. நல்லா கவனிங்க, கடைசியா சாமுவேல் தீர்க்கதரிசி கடைசியா சவுல் கிட்ட பேசுறது இதுதான். என் காதுல விழுகிற அந்த ஆட்டு மந்தையின் சத்தம், மாடுகள் கத்துற சத்தம் என்ன அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் கிட்ட கேட்கிறார். அப்ப சவுல் சொல்றார், நல்ல கவனிங்க, இந்த தவறு தான் நம்ம செய்யறோம். அவர் அப்பா நாங்க போனோம், இப்படி தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஒரு வார்த்தை கேட்டா கர்த்தர் அப்படியே மன்னித்து மார்போடு சேர்த்திருப்பார். அவன் என்ன தெரியுமா சொன்னா? அமலேக்கியர்கிட்ட இருந்து இந்த இஸ்ரவேலர்கள் கொண்டு வந்தாங்க, நலமானதை ஆடு மாடு கர்த்தருக்கு பலி கொடுக்கும்படி அவங்க தப்ப வைத்தாங்க. பண்ண தப்பு யாரு? சவுல். அவன் நான் கொண்டு வந்துட்டேன், நான் தெரியாம மீறிட்டேன், மனுஷன் பேச்ச தெரியாம கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க இயேசுவே அப்படின்னு சொல்லியிருந்தா விட்டுட்டு போயிருப்பார் கர்த்தர். அவன் என்ன தெரியுமா சொன்னா? இந்த இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்கு பலி செலுத்த கொண்டு வந்தாங்க. ஒரு ராஜாவுடைய பெர்மிஷன் இல்லாமல் கீழே இருக்கிற சிப்பாய்கள் வேலை செய்வாங்களா? அப்ப தப்பு யார் மேல? ராஜா மேல. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியில எனக்கு சொன்னதை உனக்கு தெரிவிக்கிறேன், அந்த பேச்சை நீ விடும் அப்படின்றாரு. அப்ப சொல்றாரு, பாவிகளை நிர்மூலமாக்கி யுத்த
யுத்தம் பண்ணுன்னு சொல்லி அமலேக்கிய தேசத்துல கர்த்தர் உன்னை அனுப்பினா அவருடைய சொல்ல கேளாம பொல்லாப்பானதை செஞ்சு கர்த்தர் உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உன்னதமான உத்தமமான தோழனுக்கு அதை கொடுத்தார் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவர் சொல்றார், கடைசியா சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து பேசுற ஒரு வார்த்தை, கர்த்தர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, கர்த்தர் மனஸ்தாபப்படுறதும் இல்லை, மனம் மாற மனுஷனும் அவர் கிடையாது. இதுதான் கடைசியாக சாமுவேல் தீர்க்கதரிசி மரணத்தை சந்திப்பதற்கு முன் பேசின கடைசி வார்த்தை சவுலோடு கூட. நடந்தது என்ன தெரியுமா? சவுலுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் யுத்தம் செய்தாங்க. வில் வீரனால் காயப்பட்டு சவுல் பிள்ளைங்க எல்லாம் காலி, இவரும் மரணம் சம்பவிக்க போகுது. உயிர் போல வலிக்குது. அப்போ ஒரு அமலேக்கியன் கடந்து வரான். இவன் சவுல் கேட்குறாப்புல, எனக்கு ரொம்ப வலிக்குது, ஈட்டி பாய்ந்து நான் சாகலை, இன்னும் என்னை முழுசாக குத்தி ப்ரெஸ் பண்ணி என்னை அமுக்கிடு, மொத்தமாக என் ஜீவன் போயிடும் போது அமலேக்கியன் போட்டு அழுத்ததினால் அவன் ஈரல் பிளந்து செத்து மரித்து போனான். கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த அமலேக்கியர்களை அழின்னு சொன்னார். கீழ்ப்படியல. கடைசியில சவுலுக்கு வந்த மரணம் யார் கையால தெரியுமா? அழின்னு சொன்ன அந்த சந்ததியிலிருந்து வந்த மகன் கையால் சவுல் என்கிற அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் செத்து மாண்டு பாதாளத்தில் தள்ளப்பட்டார். அதாவது அன்பானவர்களே, அதனால தான் நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தருக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு கீழ்ப்படி. ஒரு சின்ன கீழ்ப்படியாத தன்மை சவுளுடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது. கர்த்தர் நேற்று எனக்கு பேசும் பொழுது அவர் காண்பித்தார், எதனால எல்லா எல்லைகளை என்னால விரிவாக்க முடியல. ஆதாம் ஏவாள ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லையை இழந்ததுக்கு காரணம் கீழ்ப்படியாம தன்மை. நீ போய் சபையில சொல் என்று சொன்னார். சிம்சோனுடைய தாயும் தகப்பனும் கீழ்ப்படியல, சாகவே கர்த்தர் வச்சில்லாத டேட்ல மரிச்சு போனாங்க. ஒப்புனை பினகாஸ் பாருங்க, கீழ்ப்படியாதனால செத்தாங்க பாருங்க. கர்த்தர் என்ன சொன்னார்னா, அவனுடைய சந்ததியில வருகிற யாரும் பூரண வயசா இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு. கீழ்ப்படியாத தன்மை, பாதி வயசுல அவங்க மாண்டு போனாங்க. ராஹேல் ஒளித்து வைத்தாள். புருஷன் சொல்றாப்புல, எதையும் தொடாம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் நடத்துவார், வா பிரயாணம் போலான்னு சொல்லி எடுத்து ஒளித்து வைக்கிறாள் விக்கிரகத்தை. கீழ்ப்படியல, பாதி வயலையே மரித்து போறான்பானவர்களே. பேழையாம் கீழ்ப்படியலை, இஸ்ரவேல் ஜனம் கீழ்ப்படியலை. இத்தனை உதாரணத்துக்கும் மேலாய் கர்த்தர் பேசுறாரு. சவுல் கீழ்ப்படியாதனால கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு எல்லையை விட பாதி வயதிலேயே சவுல் மரித்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாத தன்மை. நான் சொல்றேன், நான் கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டு என் தேவன் என்னைய கணக்கு கேட்க மாட்டார். என் ஓட்டம் எப்படி இருக்கு அதைத்தான் நான் பார்க்கணும். உங்க ஓட்டம் எப்படி இருக்கு அதை தான் நீங்க பார்க்கணும். ஒரு தகப்பன் சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்கலாம், அது வாயில போட்டுட்டு வெளியே போய் துப்புறதும், அதை உண்டு தண்ணி குடித்து இது நல்ல ஆரோக்கியமானது அப்படின்னு நினைக்கிறதும் என் கையில் இல்லை, உங்கள் ஆத்துமா உங்க கையில். உங்களை பாதி வழியில் அழிக்க கர்த்தர் தெரிந்து கொள்ளலைங்க, உங்களை கானானுக்கு கொண்டு போக விரும்புகிறார். உன் எல்லையை விரிவுபடுத்த விரும்புகிறார். உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு முடிக்க போறோம். சொல்லணும், நீங்க மனஸ்தாபப்படுற மாதிரி நான் எதனா பண்ணியிருக்கேனா என்னை மன்னிச்சிருங்க, அவ்வளோதாங்க. ஒரே ஒரு வார்த்தையில உங்களுக்கு மீட்பு இருக்குது. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையில அவர் உங்களை மன்னித்து கட்டி அணைத்துக் கொள்வார், கட்டி அணைத்துக் கொள்வார். சில காதலர்கள் பேசும்போதெல்லாம் பாருங்க, அவங்கள விட இவங்களுக்கு அதிகமாக பேசிட்டாங்கன்னா அந்த சைட் பொசசிவ் அதிகமாகிடும். அதுதான் கர்த்தரும் அப்படிதான். நம்மள அநாதி தீர்மானத்தினால் நேசிக்கிற தேவன், அவர் சொல்லி அதுக்கு மீறி செய்யவே செய்யாது, செய்யவே செய்யாது. ஒன்று வேணான்ட்டா அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஓடிறது நல்லது. வாலிப நாட்களில் இந்த காரியத்தெல்லாம் பாருங்க, அது எப்படி தான் தேவன் என்னை நடத்தினார்னு தெரியல. நான் இந்த கிறிஸ்தவத்திற்குள்ள வந்ததே காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு துறையில் நான் சாதிக்கணும்னு தான் வந்தேன்.
சின்ன வயசுல இருந்து ஒரு வெறி, ஒரு துறையில எப்படியாவது போய் சாதிக்கணும், எல்லாரும் பார்க்கணும், லட்சங்களை சம்பாதிக்கணும், வெறி, எப்படியாவது இதுல வந்துடணும்னு ஒரு வெறியா இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய இலக்கு மாறியது. இந்த விஷயம், இந்த வாழ்க்கை இப்படி அமைந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கர்த்தர் ஒரு நாள் பேசினார். நான் நினைச்சேன், அடுத்த அந்த துறையில எனக்கு நீங்க திருமணமாகி சந்ததின்னு கொடுத்தீங்கன்னா அவனை வர வைத்து அந்த துறையில கலக்க வைப்பேன். கர்த்தர் கடிந்து கொண்டார். கர்த்தர் கடிந்து கொண்டு பேசினார். தன்னை சம்பவம் எங்க தெரியுமா நடக்குது? ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம்ல நடக்குது. கர்த்தர் வாக்குவாதம் செய்தார் என்னோடு கூட. என் இருதயத்துல பாறாங்கல்ல வச்ச மாதிரி பாரம், கையில அடிச்சுக்கிட்டாலும் இறங்கல, பாரம் பாரம். கர்த்தர் மனஸ்தாபப்படுவதற்கு காரணமா மாறினேன். நான் என்ன தெரியுமா பண்ணேன்? கண்ணை மூடிக்கிட்டு சொன்னேன், ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்க கையில. நீர் மனஸ்தாபப்படுற மாதிரி உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நான் நேசிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள்ல நான் நுழைந்துட்டேன். நீங்க பிடிக்காத காரிய துறையில நான் ஈடுபட்டேன். இவை எல்லாத்தையும் எடுத்து போட்டு விடும்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பிடிச்சதை சொன்னேன். அடுத்த நாளிலிருந்து அந்த காரியங்கள் எனக்கு அருவருப்பாய் மாறியது. அருவருப்பா மாறியது. இன்னைக்கு உனக்கு இனிமையா இருக்கும், நாளைக்கு உன்னை அது அருவருப்பா மாத்திரும். கர்த்தர் சித்தம் சிம்சோன் கண்ணை பிடுங்க இல்லைங்க. சிம்சோனுடைய கண்ணினால் பல இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண் கர்த்தர் பக்கம் பார்க்கணும்னு திருப்பப்படுவதற்காய் கர்த்தர் வைத்திருந்தார். சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், கர்த்தர் உங்கள் நடக்கையினால் மனஸ்தாபப்படுறார். அப்ப கீழ்ப்படியாத நிமித்தம் எல்லைகள் குறுக்கலாக்கப்பட்டு குறைவை கண்டு பாதி வழியில் அவங்க மாண்டாங்க. ஆனால் கீழ்ப்படிதல் நிமித்தம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார், யாபேஸ் ஆசீர்வதிக்கப்பட்டார், தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டார். எல்லைகள் விரிவாக்கப்பட்டு திருப்தி அடைந்த முடிவு மட்டும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எனவே உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சு கீழே போட்டுட்டு கர்த்தர் சித்தமான வேலை, கர்த்தர் சித்தமான ஐக்கியம், கர்த்தர் சித்தமான குடும்பம், கர்த்தர் சித்தமான பணம், கர்த்தருக்கு சித்தமான பொருள் எதுவாக இருந்தாலும் அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி நீங்கள் போங்க. கர்த்தர் மன ரம்யமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர்